अस्सलाम वालेकुम. Hi friends, welcome to Namma Samayal. Namma சமையல்ல இன்னைக்கு ஹோம்மேட் சீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீஸில் உள்ள நன்மைகள், அதில் உள்ள சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். சீஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து உருவானது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பாலாடை கட்டின்னு சொல்கிறோம். பாலிலிருந்து உருவாக்கி பக்குவப்படுத்தப்பட்ட கட்டி பாலான ஒரு திட உணவாகும். பாலில் உள்ள புரதமும் கொழுப்பும் இதில் அதிக அளவில் அடங்கியுள்ளது. இதில் உயிர் சத்தியே கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன. அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் தினமும் உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். கர்ப்பிணி பெண்களும் வளரும் குழந்தைகளும் இந்த சீஸை உண்டால் பல நன்மைகள் என்றும் கூறுகிறார்கள். இவ்வளோ நன்மைகள் அடங்கியுள்ள இந்த சீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஹோம்மேட் சீஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஃபுல் கிரீம் மில்க் 1 லிட்டர், லெமன் 2 ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 லிட்டர் பாலை ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்ப பால் தெரிஞ்சு எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு பாலாடை கட்டிய ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. லெமனோட ஸ்மெல் வராம இருக்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். துணியோட பிடிச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோங்க. இப்ப ஒரு பவுல்ல கோல்டு வாட்டர், ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலாடை கட்டிய ஹாட் வாட்டர்ல வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர்லயும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
வச்சு இதை ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.